வியாசமா முனிவரின் கந்த புராணம் 5ஆம் பகுதி. சிவனாரை காண வந்த பிரம்மதேவரை முருகப்பெருமான் தடுத்தார். முருகப்பெருமானை குறித்து அறிந்திருந்தாலும் தானே படைக்கும் தெய்வம், நான் படைக்காவிட்டால் காக்கும் வேலை அழிக்கும் வேலை யாருக்கும் இல்லை, அதனால் நானே பெரியவன் எனும் அகந்தை அவருக்கு இருந்தது. முருகப்பெருமான் அவரை அழைத்ததும், என்ன என்றார் பிரம்மா. எங்கிருந்து வருகின்றீர்? சத்தியலோகத்திலிருந்து வருகின்றேன் பாலகனே, அங்குதான் படைப்பு தொழில் நடக்கும். தெரிந்து வைத்திருக்கின்றாய், நல்லது. படைப்பு இல்லாமல் ஏது காத்தல் ஏது அடித்தல்? நெற்றிக்கண் திறந்து அடிக்கவும் ஒரு படைப்பு இருக்க வேண்டும் அல்லவா? அதை நீங்கள் தான் செய்கின்றீர்கள். ஆம், நாமே செய்கின்றோம். சரி, எப்படி படைக்கின்றீர்கள்? எதன் அடிப்படையில் படைக்கின்றீர்கள்? பாலகனே, இது தேவ ரகசியம், வெடி சொல்ல இயலாது. தேவர்களுக்குள் கூறலாமே, அதெல்லாம் பாலகனிடம் கூற இயலாது. சொல்லாமல் என்னை கடந்து செல்ல முடியாது. உலகையே கலக்கிய ஆடு அதோ அங்கே கிடக்கின்றது. பிரம்மதேவர் அரண்டார். ஆனாலும் அகங்காரம் அடங்கவில்லை. ஓம்காரம் எனும் பிரணவத்தின் அடிப்படையிலேயே படைப்பை செய்கின்றேன். ஓம்காரம் என்றால் மந்திரம். அதன் பொருள் என்ன? அது 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 மந்திரம். நான் சொல்லும் மந்திரம். நானே படைக்கின்றேன். பொருளை சொல்லும் பிரம்மதேவரே. பிரம்மதேவர் திகைத்தார். காரணம், அதன் பொருள் அவருக்கே மறந்து போயிருந்தது. முருகப்பெருமான் ஒரு அடி முன்னால் வந்து அவர் தலையில் கொட்டி, படைப்பு தொழில் செய்பவனுக்கே மந்திர பொருள் தெரியவில்லை என்றால் குற்றமல்லவா என கூறி அவரை சிறையில் அடைக்க கூறினார் முருகப்பெருமான். இது தேவலோகத்தில் சலசலப்பானது. என்னதான் இருந்தாலும் பிரம்மதேவர் பெரியவர், அவரை அடித்து சிறையிலிட்டது தவறு. அவரிடம் பிரணவத்திற்கு பொருள் கேட்ட இந்த பாலகனுக்கு மட்டும் தெரியுமா என வாதிட்டார்கள். சிவனார் சபையில் கேட்டார், மகனே, நீ செய்தது தவறல்லவா? முருகப்பெருமான் சிறிதும் பதற்றமின்றி கூறினார், தந்தையே, படைப்பின் அடிப்படை மந்திரம் தெரியாமல் அத்தொழிலை மேற்கொள்வது தவறல்லவா? அதை தண்டிக்க வேண்டுமல்லவா? ஆம், ஆனால் தண்டிப்பவன் அதை அறிந்திருக்க வேண்டுமல்லவா என்றார் சிவனார். அதை அறிந்திருக்கின்றேன் என்றார் முருகப்பெருமான். அப்படியானால் எமக்கு போதிக்கலாம் என்றார் ஈசனார். இரகசியங்கள் செவியில்தான் ஓதப்பட வேண்டும் என்ற முருகப்பெருமானிடம் குனிந்து செவியை கொடுத்து கேட்டு புன்னகைத்தார் மகாதேவர். சிவனுக்கே போதிப்பவன் நிச்சயம் ஞான மகனென தேவர்களும் மலர் மாறி பொழிந்தனர். சிவனார் அப்பொருளை பிரம்மதேவருக்கு உரைத்து அவரை விடுதலை செய்தார். பிரம்மதேவரின் கர்ப்பம் அழிந்தது. இடம் பார்த்து அடித்தனர் தேவர்கள். பிரம்மதேவர் செய்த தவறுக்காக தண்டிக்கும் முருகப்பெருமான் அவர்கள் செய்யும் அட்டகாசத்திற்காக அவர்களை தண்டிப்பாரா என கேட்டார். கேட்க கூறியவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. எம் மைந்தன் எப்போதும் தர்மத்தை செய்வான். அசுரர்கள் அட்டகாசம் செய்தால் அவர்களை தண்டிப்பான் என்றார் சிவனார். அசுரர்களின் அட்டகாசமும் இந்திராணி உள்ளிட்ட பெண்கள் நிலையும் எடுத்து கூறப்பட முருகப்பெருமான் போருக்கு தயாரானார். தன் அவதார நோக்கம் புரிந்து தயாரானார். மகனே, அசுரர்களின் வம்சம் என யாரும் இனி வாழக்கூடாது. அவர்கள் வாழலாகாது. உன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றி உலகத்தை காத்து தர்மத்தை மீட்டேடு என அவரை வாழ்த்தினார். முருகப்பெருமானின் 12 கரங்களுக்கும் 12 ஆயுதம் கொடுத்தார். 1,00,000 குதிரைகள் இழுக்கும் தேரும் கொடுத்தார். வாயு பகவான் தேரோட்டியாக அமர்ந்தார். வசிஷ்டர், நாரதர் போன்ற மாமுனிகள் முருகப்பெருமானுக்கு கவச மந்திரம் கூறினார்கள். தேவதச்சன் துவஷ்டா என்பவன் வீரபாகு உள்ளிட்டோருக்கு தேர்களை செய்து கொடுத்தான். அன்னை சக்தி தன் மகனை ஆறத் தழுவி வேல் எனும் சக்தி மிக்க ஆயுதத்தை கொடுத்தாள். அப்போது வெற்றிவேல் வீரவேல் எனும் பெரும் கோஷம் எழுந்தது. அதுவே போரின் தாரக மந்திரமும் ஆயிற்று. லட்சோப லட்சம் வீரர்களும் எல்லா பலமிக்க அஸ்திரங்களும் கொண்ட கந்தனின் படை வீரபாகுவின் தலைமையில் அசுரரின் தலைமையிடம் நோக்கி சென்றது. சூரன் வாழும் வீரமகேந்திர பட்டினத்தின் முன்பாகத்தான் அரணாக தாருகாசுரனின் மாயாபுரி இருந்தது. அதை நோக்கி புயல் போல சென்றது. இங்கிருந்துதான் கஷ்யப சிவாச்சாரியார் தமிழில் கூறிய அந்த கந்த புராணம் வருகின்றது. சில மாற்றங்கள் அல்லது விடுபடல் இருக்கின்றது.
வீரபாகு, நான் என்னை பழித்தால் கூட தாங்குவேன். ஆனால் என்னை நம்பிய அடியார்களை வதைத்தால் பொறுக்க மாட்டேன். என்னை நம்பியவரை காப்பதே என் தர்மம். அதனால் இந்த அசுர கூட்டத்தை ஒழிப்பது என முடிவெடுத்து விட்டேன். நீ யானை முகம் கொண்ட அந்த தாரகாசுரனை சாதாரணமாய் நினைக்காதே. எதிரிகளை குறைவாக எடை போட்டால் வெல்ல இயலாது. உன்னை விட மும்மடங்கு பலம் கொண்டவனோடு மோதுகின்றோம் என எச்சரிக்கையாய் போர் செய் என கூறி அனுப்பினார் முருகப்பெருமான். தாரகன் அப்படியான பலத்தோடு இருந்தான். அவன் யானை பலத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தாயும் தந்தையும் யானையாக பெற்றெடுத்த அசுர பல குழந்தை. அவன் மிகுந்த பலம் மிக்கவன். போரை வீரபாகு தொடங்கினார். களம் அதிர்ந்தது. அசுரப்படையினர் ஏதோ வழக்கமான தேவர்கள் முயற்சி என புன்னகைத்து கொண்டே போரிட்டனர். வீரபாகுவின் தரப்பில் வீரகேசரி பெரும் போர் புரிந்தார். வீரபாகு தாரகனின் படைகளை அடித்து வீழ்த்தி கொண்டிருந்த செய்தி கேட்டு தாரகனை களத்திற்கு வந்தான். அவனை முதலில் எதிர்கொண்டவர் வீரபாகுவின் உப தளபதியான வீரகேசரி. அசுர தரப்பு கொஞ்சம் திணற களத்திற்கே வந்தான் தாரகாசுரன். அவனுக்கும் வீரகேசரிக்கும் மோதல் உருவாயிற்று. வீரகேசரியின் அம்புகளையும் ஆயுதங்களையும் நொறுக்கி தள்ளி தேவர் சேனையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய தாரகாசுரன் ஒரு கட்டத்தில் வீரகேசரியினையே தன் அம்புகளால் மயக்கத்தில் தள்ளினான். அவரும் சரிந்தார். வீரகேசரி சரிந்ததும் வீரபாகு தாரகனை எதிர்கொண்டு நின்றார். கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டான் தாரகன், நீங்களெல்லாம் யார்? எதற்காக இங்கே யுத்தம் செய்ய வந்தீர்கள் என தாரகன் கேட்க, நாங்கள் முருகப்பெருமான் தலைமையிலான தேவர் படைகள் என்றும் சூரபத்மனை வென்று அவர்களை விடுவிக்க வந்திருப்பதாகவும் சூரபத்மன் பணிந்து தேவர்களை விடுவித்து சரணடைந்தால் யுத்தம் தவிர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார் வீரபாகு. அதை கேட்டு இடி போல் சிரித்தான் தாரகன். காரணம், அது அன்று நடக்க வாய்ப்பே இல்லாத அல்லது கனவில் கூட காண இயலாத கற்பனை. அது அவ்வளவு பலமாக இருந்தது. சூரபத்மன் வரமும் அவன் சுற்றமும். வீரபாகுவே, முடிந்தால் என்னை தொட்டுப்பார். என்னை தாண்டித்தான் அண்ணனிடம் செல்ல இயலும். என் தமையனாரிடம் செல்ல வேண்டுமானால் என்னை நெருங்கி வா. உன்னை நானே பொசுக்குகிறேன் என பாய்ந்தான் தாரகன். உக்கிரமான அவன் தாக்குதல் பலமாயிருந்தது. சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தினான். அதில் முதலில் ஆக்னேய அஸ்திரத்தை ஏவினான். இது பெரிய வெப்பத்தை கொடுக்கும் அஸ்திரம். அது விழும் இடத்தில் மிகப்பெரிய வெப்பம் ஏற்படும். பதிலுக்கு வீரபாகு தேவரும் அதே அஸ்திரத்தை எரிய நிலைமை சரியாயிற்று. ஆம், வெப்பத்தை வெப்பமேதான் கட்டுப்படுத்தும் என்கிறது இன்றைய விஞ்ஞானம். அதை அன்றே கூறியிருக்கிறது கந்த புராணம். இந்த ஆக்னேய அஸ்திரம் இன்று ரஷ்யா வைத்திருக்கும் பெருவெப்ப குண்டுகளை போன்றது. அன்றே இதெல்லாம் சாத்தியம் என இந்து மதம் கூறியிருக்கின்றது. ஆத்திரமுற்ற தாரகன் தொடர்ந்து வருணாஸ்திரம் எனும் நீரை ஆயுதமாக்கும் அஸ்திரம், சௌரம் எனும் சூரிய தன்மை கொண்ட அஸ்திரம் என எல்லாமும் பயன்படுத்தினார்கள் இருவரும். வீரபாகு கடைசியாக தன் மிக பெரும் அஸ்திரமான வீரபத்திர அஸ்திரத்தை வீசினார். இது எதிரே எது இருந்தாலும் உருக்கும் வல்லமை கொண்டது. அதை எதிர்கொள்ள இயலாமல் பின்வாங்கினான் தாரகன். மிக வல்லமையானதும் சூரபத்மன் தன்னை நம்பி நிறுத்திய இடத்தில் தோல்வியினை பெற்றவனுமான தாரகன் தந்திரமாய் ஓடி சென்று கிரௌஞ்ச மலைக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என திட்டமிட்டு சிந்தித்து கொண்டிருந்தான். காரணம், தோல்வியினை தமையனாரிடம் கூறினால் அவர் பொறுத்து கொள்பவர் அல்லவே. இதனால் மலைக்குள் இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தான். சிந்திக்கும் பொழுது அவனுக்கு தந்திர திட்டம் உருவானது. அது மலை என்றாலும் தாரகனின் சொல்லுக்கு கட்டுப்படும். அவன் கூறியதை செய்யும். அப்படியே மலையின் பிளவில் நின்று வீரபாகுவினை பார்த்து சிரித்துவிட்டு ஓடினான் தாரகன். வீரபாகு படைகள் அவனை தேடிக்கொண்டு மலைக்குள் புகுந்தபோது மலையினை அவர்கள் சுற்றி மூடிக்கொள்ள உத்தரவிட்ட தாரகன் அடுத்த பக்கம் ஓடிவிட்டான். மலைக்குள் வசமாக சிக்கியது வீரபாகுவின் படை. கடும் இருட்டில் மிக உறுதியான மலைக்குள் அவர்கள் சிக்கிவிட்டனர். அவர்களை மீட்க சென்ற வீரகேசரியின் படைகளையும் மலையினை வைத்து சுற்றி மூடிக்கொண்டான் தாரகன்.
தேவர் படைகள் அனைத்தும் மலைக்குள் சிக்கிக்கொள்ள அசுரப்படை விண் அதிரும் வண்ணம் ஆர்ப்பரித்தது. தேவர் படைகள் ஒளிந்தன என கொக்கரித்தன. மலையில் சிக்கிய வீரபாகு தேவர் முருகனை மனமாற எண்ணினார். அவரின் இக்கட்டை அறிந்த முருகப்பெருமான் வாயு பகவான் பூட்டிய தேரில் மின்னல் போல் மனோவேகத்துடன் களத்திற்கு வந்தார். அதுவரை அவரை தேரில் பார்த்திராத தாரகன் முருகப்பெருமானின் அழகில் மெய் மறந்தான். அந்த பாலக தோற்றத்து 6 முகமும் 12 கரமும் இரக்க மிகுந்த விழிகளும் உடலில் தோன்றிய ஒளியும் அவன் தேவர் படைகளுக்கு தலைவன் என்பதை தெளிவாக கூறியது. அதுவும் அவன் சாதாரண தேவர்களில் ஒருவராக இருக்க முடியாது என அவன் விசாரித்த பொழுதுதான் முருகப்பெருமான் சிவகுமரன் என்பதை கூறினார்கள். அவர் முன் மண்டியிட்டான் தாரகன். மகிழ்ந்து கூறினான், ஐயனே, இவ்வளவு வடிவான தம்மை மகனாக பெற்ற ஈசனார் பாக்கியவான். நானும் தம்மை காணும் வரம் பெற்றேன். சிவனார் எங்களுக்கு நிரம்ப வரம் கொடுத்திருக்கின்றார். ஐயனே, இது தேவர்களுக்கும் எமக்குமான தீரா பகை. இதில் தாங்கள் ஏன் தலையிட வேண்டும்? தயவு செய்து அகன்று விடுங்கள் என கோரினான். அதர்மத்தை அழிக்க எமக்கு தந்தை உத்தரவிட்டிருக்கின்றார். நாம் வந்தோம் என முகம் மலர கூறினார் முருகப்பெருமான். அவ்வளவுதான். அசுரகுணம் மறுபடியும் தாரகாசுரனுக்கு தலைக்கு ஏறிற்று. பாலனே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கராயுதமே என்னிடம் தோற்று என் நெஞ்சில் ஒட்டி கொண்டுள்ளது. சிவபெருமானின் மைந்தன் என்பதால் இன்னும் ஓர் முறை தம்மை மன்னிக்கிறேன். திரும்பி போ என எச்சரித்தான். முருகப்பெருமான் புன்னகையினை பதிலாக தர யுத்தம் மூண்டது. அவரின் அஸ்திரங்கள் எல்லாம் முருகப்பெருமான் முன் பலனற்று வீழ்ந்தன. முருகப்பெருமான் தாரகனின் தும்பிக்கையினை துண்டித்தார். ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் முருகப்பெருமானின் தாக்குதலை சமாளிக்க அஸ்திரமின்றி மலைக்குள் மறுபடியும் ஒளிந்து கொண்டான் தாரகன். அந்த மலை நோக்கி தன் வேலை வீசினார் முருகப்பெருமான். அந்த பிரம்மாண்ட மலை தூள் தூளானது. வீரபாகுவின் படை வெளிவர தனியாக மறைவின்றி நின்றான் தாரகன். ஆனாலும் 3 வடிவெடுத்தான் தாரகன். வித்யுன்மாலி, தாராக்ஷன், கமலாக்ஷன் என 3 வடிவில் அவன் உடனே நகரங்களை உருவாக்கி அதில் ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமான் சிவ வடிவம் எடுத்தார். அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து நெருப்பு பொறி பாய அந்த மாய கோட்டைகள் அழிந்தன. அதிலிருந்து தப்பி ஓடிய தாரகனை வேல் வீசி கொன்றார் முருகப்பெருமான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாத தாரகனை அங்கே வீழ்த்தி போட்டார் முருகப்பெருமான். தாரகனின் நெஞ்சில் கவசமாக திருமாலின் சக்கரம் பதிந்திருந்ததால் வேல் அவன் தலையினை துண்டித்தது. தலை துண்டிக்கப்பட்டு அவன் இறந்ததும் திருமாலின் சக்கரம் அவரிடமே சென்றது. தேவசேனை ஆர்ப்பரித்தது. தேவர் பூமாரி பொழிந்தனர். செய்தி அறிந்த தாரகனின் மகன் அசுரேந்திரனும் அவன் தாயும் ஓடி வந்து கதறினார்கள். அவன் உடலை தகனம் செய்தார்கள். என் தந்தையினை கொன்ற சிறுவனை அழிப்பேன் என அவன் சாம்பலில் சத்தியம் செய்த அசுரேந்திரன் தன் பெரிய தந்தை சூரபத்மனிடம் விஷயத்தை கூற மகேந்திரபுரி விரைந்தான். அசுரேந்திரன் அலறியபடி சூரபத்மனின் பாதம் பணிந்து புரண்டு, பெரிய தந்தையே, தங்களின் இளவலான என் தந்தை இறந்து விட்டார். எங்கள் ஊர் அழிந்து விட்டது. சேனைகளெல்லாம் வீழ்ந்தன என கூறினான். சூரன் சிரித்தபடி கூறினான், அசுரேந்திரான், ஏதும் கெட்ட கனவு கண்டாயா? செல்வாய், உள்ளே நல்ல உணவும் அழகு பெண்களும் உண்டு, மகிழ்ந்து ஓய்விடு என்றார். கூறியதை திரும்ப கூறினான் அசுரேந்திரன். சிரித்தபடியே கூறினான் சூரன், மகனே, நம்மை தொட்டு பார்க்க யார் உண்டு சொல். ஏதோ ஒரு காட்சி உன்னை பயமுறுத்தி விட்டது. அவ்வளவுதான், கொஞ்சம் ஓய்விடு, சரியாகிவிடும் என மீண்டும் கூறினான். சூரன் எதையும் நம்பவில்லை. ஆனால் செய்திகள் தொடர்ந்து வந்ததால் குழம்பினான். அவன் சற்றும் எதிர்பாரா சம்பவம் இது. என் தம்பியினை ஒரு சிறிய பாலகன் கொன்றுவிட்டானா? இப்போதே சென்று அந்த பாலகனை கொன்றுவிட்டு என் சிறப்பு வரத்தால் என் தம்பியினை மீட்டெடுக்கிறேன். என் பலம் என்ன, வரம் என்ன, யார் அவன் பாலகன் என சீறி படைகளுக்கு உத்தரவிட்டான். ஆனால் அவனின் தம்பி சிங்கமுகனும் அவன் அமைச்சர் அமோகன் என்பவனும் நிதானமாக சில ஆலோசனைகளை கூறினார்கள். சூரபத்மா, யாராலும் கொல்ல இயலாத தாரகனை சிவமைந்தன் வீழ்த்தி இருக்கின்றான் என்றால் அவன் சாதாரணமானவனாக இருக்க இயலாது.
ஒருவேளை சிவனாரே அவனை தூண்டி விடுகின்றாரோ என்னவோ. நாம் அவசரப்பட்டு மோதுவதில் பலனில்லை. ஒரு சிறுவனை ஏன் அனுப்பியிருக்கின்றார்கள் என சிந்தியுங்கள். இந்த மகா சக்தி வாய்ந்த அசுர குலத்தை அழிக்க, மாபெரும் பலம் படைத்த நம்மை அழிக்க சிவனாருக்கு ஒரு சிறுவன் போதுமென அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதை தவிர என்ன அர்த்தம் இருக்க இயலும்? ஒரு சிறுவனை அனுப்பி ஒரு சிறுவன் கையால் மடிந்தனர் அசுரர் என்ற அவப்பெயரை உண்டாக்குகின்றார்கள். இதை தவிர்க்க வேண்டியது நம் கடமை என்றார்கள். சிந்தித்த சூரபத்மன் தன் அசுரப்படையின் தேர்ந்த உளவாளிகளை திருச்செந்தூருக்கு நோட்டமிட அனுப்பினான். அவர்கள் கிளி, பருந்து, மயில் என பல வடிவில் புறப்பட்டார்கள். ஆம், பருந்து உயர இருந்து பார்க்கும், கிளி அருகிலிருந்து பார்க்கும், மயில் கிளறி பார்க்கும் எனும் பல நுணுக்கமான உளவு தகவல் திரட்டல் இது. அந்நேரம் முருகப்பெருமான் வீரபாகுவை தூதாக அனுப்பினார். வீரபாகு எந்த யுத்தத்திலும் தர்மம் உண்டு, சூரன் பிடித்து வைத்திருக்கும் தேவர்களையும் தேவேந்திரன் மகன் ஜெயந்தனையும் விடுவித்து இனி தேவர்களுடன் மோதமாட்டோம் என சமாதானம் செய்தால் அவனை விட்டுவிடலாம். அதனால் சமாதானம் பேசிப்பார். போர் என்பது கடைசி ஆயுதம் என கூறி அனுப்பினார் முருகப்பெருமான். வீரபாகுவும் சூரனின் வீரமகேந்திரபுரி நோக்கி ஏகினான். வீரபாகுவும் அனுமன் சாயல் எல்லா சாகசங்களையும் அவனால் செய்ய முடியும். அதனால் அழகாய் பறந்து சென்றான் அவன். அந்த வீரமகேந்திரபுரி இலங்கையினை அடுத்து இருந்தது. இதனால் அந்த வான்வெளியினை தாண்டி செல்லும் பொழுது இலங்கையின் காவலன் வீரசிங்கன் அவனை தடுத்தான். அவனை அடித்து வீழ்த்தி வீரமகேந்திரபுரியினை அடைந்தான் வீரபாகு. அங்கே யாழிமுகனும் அவன் மகன் அதிவீரனும் வீரபாகுவினை எதிர்த்தார்கள். சூரனை பார்க்க அவன் உத்தரவின்றி அனுமதிக்க இயலாது என கைது செய்ய முயன்றார்கள் அவர்களை. வீரபாகு பேருருவம் எடுத்தார். விஸ்வரூபத்தில் காட்சி தந்தார். கஜமுகன் மிகப்பெரிய மலையினையும் ஆலமரங்களையும் அவன் மேல் வீசினான். அதனால் வீரபாகு தன் அஸ்திரங்களால் அவற்றை உடைத்து அவனையும் ஒழித்து நகருக்குள் மறைவாக புகுந்தார். தேவர்களும் தேவலோக பெண்களும் சிறை வைக்கப்பட்ட இடத்தை அடைந்தார். அங்கே தேவர்களும் தேவமாதர்களும் அழுது கொண்டிருந்தனர். சூரனை திருமணம் செய்ய சம்மதித்த தேவ பெண்களும் சூரனுக்கு அடிமையான தேவர்கள் தவிர அனைவரும் அங்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி இந்திராணி இருப்பிடம் குறித்தும் அவளை சூரனுக்காக பிடித்து வரும் வழி கேட்டபடியும் சூரனின் ஆள்கள் சித்திரவதை செய்து கொண்டிருந்தனர். அதனால் அழுது கொண்டிருந்த தேவர்களுக்கும் தேவ பெண்களுக்கும் வீரபாகு ஆறுதல் கூறினார். முருகப்பெருமான் வந்திருப்பதையும் விரைவில் இவர்கள் விடுதலை செய்யப்பட இருப்பதையும் அறிவித்தார். அதுவரை தங்களுக்கு விடிவே இல்லை என ஏங்கிய தேவர்கள் வீரபாகுவின் வருகையால் மகிழ்ந்து நம்பிக்கை கொண்டனர். முருகப்பெருமானின் தூதனாக சூரனின் சபைக்கு ஏகினார் வீரபாகு. அங்கே தன் மண்டப தர்பாரில் மகன்கள், தம்பிகள், தளபதிகள் புடைசூட சிம்மாசனத்தில் குழுவீற்றிருந்தான் சர்வ சக்தி படைத்த சூரன். அவன் முன் சட்டென ஒரு ஆசனத்துடன் தோன்றிய வீரபாகு அதில் அமர்ந்து கொண்டு சூரபத்மா என அழைத்தார். ஆம், சூரனுக்கு முன் முருகனின் தூதர் நின்று கொண்டிருந்தால் அது முருகப்பெருமானுக்கு அவமானம் என ஆசனமிட்டு அமர்ந்தார் வீரபாகு தேவர். தாரகனை கொன்ற முருகப்பெருமானையும் அவர் படைகளையும் அழிப்பது எப்படி என சிந்தித்து கொண்டிருந்த சூரனின் சபை அந்த திடீர் காட்சியால் சலசலத்தது. பலத்த காவலை மீறி திடீரென அங்கு தோன்றிய வீரபாகுவினை கடும் கோபத்துடன் பார்த்தான் சூரன். வீரபாகுவோ முருகப்பெருமானின் கோரிக்கைப்படி தேவர்களை விடுவிக்க முருகப்பெருமான் கோருவதாகவும் அதை செய்துவிட்டால் யுத்தமில்லை என சமாதானம் கூறினார். ஆனால் அதை தன் தன்மான பிரச்சனையாக அகந்தையில் கண்ட சூரபத்மன் கொதித்தெழுந்தான். தூதனே, நான் அவர்களை விடுவிக்காவிட்டால் என்ன செய்வாய்? அந்த பொடியன் என்னை என்ன செய்து விடுவான் என உருமினான். வீரபாகுவோ முருகப்பெருமானை பழிக்காதே என பதிலுக்கு கூறினார். அடே, பழித்தால் என்னடா செய்வாய் என எகத்தாளமாக சூரன் கேட்டான். அவன் கோட்டை, அவன் அரண்மனையில் அவன் அப்படித்தான் அகந்தையால் கேட்டான். முருகப்பெருமானை பழித்தால் இங்கேயே உம்மை கொல்வேன் என வீரபாகு உரும, தூதனாக வந்து என்னையே மிரட்டுகின்றாயா? தூதனாக வந்தவனை கொல்லலாகாது என்பதால் பார்க்கின்றேன் என்று கூறி அவனை பிடிக்க உத்தரவிட்டான் சூரன்.
2000 கரங்கள் கொண்ட அசுரர்கள் எவ்வளவோ முயன்றும் வீரபாகுவினை பிடிக்க இயலவில்லை. மாய ஆட்டம் காட்டினார் வீரபாகு. சூரபத்மனின் மகன்களில் ஒருவன் வஜ்ரபாகு. அவன் தேவேந்திரனை வென்ற பலசாலி. அவன் வீரபாகுவினை பிடிக்க தன் 10,000 குதிரை கொண்ட தேரினான். வீரபாகுவோ 20,000 கலசமுள்ள கோபுரத்தை பிடுங்கி அவன் தேர் மீது வீசி தேரை சரித்து வஜ்ரபாகுவினை இழுத்து போட்டு மார்பிலே அடித்து கொன்றார். தொடர்ந்து அந்த நகரையே நாசமாக்கிவிட்டு திருச்செந்தூர் ஏகினார் வீரபாகு. சூரனின் சபை வெலவெலத்தது. அதுவரை அவர்கள் காணா பெரிய அடி, முதல் அடி. தாரகனை அழித்ததை தொடர்ந்து அவர்கள் கோட்டைக்குள்ளே ஒருவன் வந்து சூரனின் மகனை கொல்வதெல்லாம் நினைத்து பார்க்க முடியா வீழ்ச்சி. தாமகோபன் என்ற தளபதிகன், சூரனே முருகன் சக்தி மிக்கவன், நாம் சரணடைந்த தேவர்களை விடுவிப்பதே நாம் வாழும் வழி என்று கூறினாலும் சூரனின் அகந்தையும் ஆணவமும் அதை ஏற்கவில்லை. அழிவிற்கு முந்தையது அகந்தை. மகனை இழந்த துக்கத்தை தாண்டி வந்தான் சூரன். தம்பியினையும் மகனையும் கொன்ற முருக சேனையினை ஒழிப்பேன் என அண்டமதிர சூளுரைத்தான். முதலில் நகரை சீர்படுத்த பிரம்மதேவரை அழைத்தான். அவரோ முருகப்பெருமானை தாண்டி வரவில்லை. அதனால் என்ன, நான் இன்னொரு அண்டத்தின் பிரம்மனை அழைக்கின்றேன் என்று அழைத்து நகரை சீர்படுத்தி காவலை பலப்படுத்தினான். ஆம், அவன் பெற்ற வரத்தின்படி 108 அண்டங்களில் இருந்து அந்தந்த பிரம்மாக்களை அவனால் அழைக்க இயலும். அதே நேரம் மயில், கிளி, பருந்து என அவன் அனுப்பிய அசுர உளவாளிகள் திருச்செந்தூர் நிலவரத்தை கூறி முருகப்பெருமானின் சக்தியினையும் பெரும் சேனையினையும் அவற்றின் பலத்தையும் கூறினார்கள். அத்தோடு அவன் கால் வைத்ததும் கடல் சகதியாகி முருகப்பெருமான் படைகள் அதில் நடந்து மகேந்திரபுரி நோக்கி வந்து கொண்டிருப்பதையும் கூறியது. முருகப்பெருமான் கடலை வழிவிடச் செய்து மகேந்திர பட்டணத்தை அடைந்து வந்து விஸ்வகர்மாவினை அழைத்து மின்னல் வேகத்தில் அரண்மிக்க முகாமினை அமைத்து கொண்டார். விஷயமானது சூரனை எட்டிற்று. அதிர்ந்த சூரன் சமுத்திரராஜனை அழைத்து என்னாயிற்று என்று வினவினான். முருகப்பெருமான் கால்பட்டதும் தன் நிலை இப்படி ஆயிற்று என வருந்தியவனை விரட்டிவிட்டு போருக்கு தயாரானான். தமையனாரே, முருகப்பெருமானின் தூதனே இப்படி அகத்தளம் செய்கின்றான் என்றால் முருகனின் பலத்தை எண்ணிப்பார். நாம் சமாதானமாக செல்வதே நல்லது எனும் சிங்கமுகனின் கோரிக்கையினை அவன் புறம் தள்ளினான். சூரனின் மகன்களான பானுகோபன், இரணியன், சூரனின் தம்பி மகன் அதிசூரன், தாரகனின் மகன் அரியேந்திரன், தளபதி தாமகோபன், காலஜித்தன், அநேகன், சிங்கன், சூரபத்மன் தங்கை அஜமுகியின் மகன் அஜமுகன் என பெரும் வீரர்கள் சூரனிடம் உண்டு. அவர்களிடம் பலமான அஸ்திரங்களும் உண்டு. இவர்கள் எல்லோரும் போருக்கு புறப்பட்டனர். எனினும் 2ஆம் நாள் போரை திட்டமிட்டவன் பானுகோபன். அவன் சூரியனையே வென்றதால் அப்பெயர் அவனுக்கு கிடைத்தது. முருகப்பெருமான் ஒரு சிறுவன் என்பதால் அவருடன் மோத சிறுவர்களே போதும், பெரியவர்கள் வந்தால் அவமான இழுக்கு என கருதி இந்த சிறுவர் படைகளையே அனுப்பியது சூரபத்மன். அவை தன் படை தலைவர்கள் அனைவரும் கொல்லப்படுவதை கண்ட பானுகோபன் திகைத்தான். பல அஸ்திரங்களை வீரபாகு முறியடித்ததை அறிந்து தன் மோகன அஸ்திரத்தை எய்தான். அந்த அஸ்திரம் யாரையும் வளைத்து மயக்கி போடும். வீரபாகு சக்தி இழந்து வீழ்ந்தார். முருகப்பெருமான் அதனை கண்டு தன் அமோகாஸ்திரத்தை வீசினார். அது பானுகோபனின் அஸ்திர கட்டை உடைத்து வீரபாகுவினை எழுப்பிற்று. வீரபாகு பாசுபத கணையினை பானுகோபன் மேல் வீச தயாரானார். ஆனால் இந்த யுத்தத்திற்கு அது அவசியமில்லை என நினைந்த பானுகோபன் அதனை எடுத்து வரவில்லை. பலமான பதில் ஆயுதம் இல்லாதவனை தாக்கக்கூடாது எனும் விதிப்படி வீரபாகு அவனை தாக்கவில்லை. அவமானமாய் திரும்பி சென்ற பானுகோபன் சில நாளிகைகளில் வீரபாகுவினை கொல்லாவிட்டால் தீக்குளிப்பேன் என அரண்மனை அதிர சபதம் செய்தான். தன் மகனுக்கு நேர்ந்த அவமானத்தை தானே துடைக்க களமிறங்கினான் சூரபத்மன். அவனோடு அரியேந்திரன் உள்ளிட்ட பலர் வந்தார்கள். அதிசூரன் அதில் முக்கியமானவன். அவன் வீரபாகு தேவரை கொல்ல தண்டத்தால் முன்னேறிய போது உக்கிரன் எனும் பூதம் அவனை எதிர்கொண்டது. உக்கிரனை நோக்கி தன் சக்திமிக்க ஆயுதங்களை பிரயோகித்தான் அதிசூரன். ஆனால் அவற்றையெல்லாம் எளிதாக சமாளித்தான் உக்கிரன். ஆத்திரமிக்க அதிசூரன் நாராயண அஸ்திரம் எனும் பலமான அஸ்திரத்தை ஏவினான். அதை தன் நாவிலே வாங்கி கொண்டான் உக்கிரன்.
அந்த அஸ்திரத்திற்கு யாரும் தப்ப முடியாது என்பதால் அதிர்ந்த அதிசூரன் பிரம்மதேவரை அழைத்து, இந்த அஸ்திரம் இவனிடம் மட்டும் தோற்றதேன்? எல்லோரையும் கொல்லும் அந்த அஸ்திரம் இவனிடம் பலிக்கவில்லையே ஏன் என அரற்றினான். பிரம்மதேவரோ, யார் சிவனாரையும் முருகப்பெருமானை மனமாற நினைப்பார்களோ அவர்களை இந்த அஸ்திரம் தாக்காது என்றார். ஆத்திரத்தின் உச்சியிலிருந்த அதிசூரன் சக்திமிக்க பாசுபதாஸ்திரத்தை ஏவினான். உக்கிரன் ஆயுதமின்றி தலை குனிந்து சிவனாரை நினைக்க அந்த அஸ்திரம் சிவபெருமானிடமே சென்றது. ஆம், யார் சிவபெருமானை மனமாற எண்ணி நிற்பார்களோ அவர்களை அந்த ஆயுதம் தாக்காது. எல்லா ஆயுதங்களும் வீசி பலமிழந்து நின்ற அதிசூரனை உக்கிரன் தண்டத்தால் மார்பில் அடித்து கொன்றான். அதை கண்ட அஜமுகன் அங்கே கோபத்துடன் விரைந்தான். அவனை முண்டன் எனும் பூதம் எதிர்கொண்டது. அவனை நோக்கி தன் சக்கராயுதத்தை வீசினான் அஜமுகன். முண்டனோ ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சிவ நினைவில் சரணடைந்தான். சக்கராயுதம் முண்டனிடம் ஆயுதம் இல்லாததால் அவனை விடுத்து ஆஜமுகன் கழுத்தையே அறுத்தது. அதன் சக்தியும் தர்மமும் அது. ஆம், ஆயுதம் இல்லாதவர்களை நோக்கி அது ஏவப்பட்டால் அனுப்பியவனையே அது ஒழித்துவிடும். அதிசூரனும் அஜமுகனும் சரிந்து கிடப்பதை கண்டு ஆத்திரத்தில் வந்தான் அரியேந்திரன். அவனுக்கும் வீரபாகுவிற்கும் யுத்தம் வலுத்தது. வானில் பறந்த வீரபாகு வாளால் அவனின் ஒரு கரத்தை வெட்டினார். ஆனாலும் ஒரு கரத்துடன் சண்டையிட்டான் அரியேந்திரன். கடும் யுத்தத்தில் அவனை வீழ்த்தினார் வீரபாகு. அதுவரை காட்சியினை கண்டு கொண்டிருந்த சூரபத்மன் அதற்கு மேலும் பொறுக்காமல் களம் புகுந்தான். அவனின் ரத்னகாளி வில்லானது சக்தி வாய்ந்தது. லட்சம் அம்புகளை ஒரே நேரம் ஏவும் சக்தி கொண்டது. அவன் நாணேற்றி அதை அசைத்த ஒலியிலே அண்டமெல்லாம் கிடுகிடுத்தது. அவன் தன் கரங்களாலேயே முருகப்பெருமானின் 8 தளபதிகளையும் காலை பிடித்து தூக்கி எறிந்தான். வீரபாகு தேவர் அவனை தைரியமாக எதிர்கொண்டார். வீரபாகுவின் அனைத்து அஸ்திரங்களையும் எதிர்கொண்டான் சூரன். வீரபாகு திகைத்து போனார். சிவனருள் பெற்றவனை வெல்ல முடியாது, இனி சிவன் விருப்பம் என முருகப்பெருமானிடமே திரும்பினார். சூரன் வீரபாகுவினை நோக்கி புன்னகைத்தான். அன்று அவையில் வந்து என் மகனை கொன்றவனே, உன்னை விடமாட்டேன் என பாயும் போது முருகப்பெருமான் எதிர்கொண்டார். அவரின் தெய்வீக தோற்றத்தில் கொஞ்சம் தடுமாறியவன் சுதாரித்தான். நான் தாரகன் அல்ல, சிறுவனும் அல்ல, சூரன் என கூறி பாய்ந்தான். முருகப்பெருமானோ ஒரே அம்பில் அவனின் பலமிக்க வில்லை இழக்கச் செய்து அவனை ஆயுதமற்றவனாக ஆக்கினார். திகைத்த சூரன் அவமானமாய் நின்றான். அவனிடம் நாளை ஆயுதத்துடன் வா என கூறி அனுப்பினார் முருகப்பெருமான். முதல் முறையாக அவமானமாய் திரும்பினான் சூரன்.